மகா பரிசுத்தரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. நல்ல தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி அழகாக எழுதுகிறார். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி எழுதுகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இயேசுவோடு கூட வாழ்கின்ற அனுபவம் இதுதான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசுவாகவே வாழ்கின்ற அனுபவம் இந்த காரியம்தான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை, அவரை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை, பாவத்திற்கு மரித்து ஞானஸ்நானத்தின் மூலம் அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கு விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி வாழ்கிறதான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, புறம்பான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து இயேசுவை போல வாழ்கின்ற அனுபவம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைதான் பவுலடிகளார் கொண்டிருந்தார். ஆனபடினால்தான் எவ்வளோ சொத்துக்கள், எவ்வளோ வசதிகளுடைய வாழ்க்கையில காணப்பட்டும் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாய் எண்ணினேன் என்று சொல்லி தைரியமாக சொல்ல முடிந்தது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அவர் எண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட புறம்பான மனுஷனில் காணப்படுகின்ற எல்லா காரியங்களும் மறிக்க வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் ஒரு நாளில் புதிதாக்கப்படுவதல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு சேஞ்ச் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது வித்தியாசம். இந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை தினமும் தினமும் தியானித்து, வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அன்றாடம் வார்த்தையாகிய கண்ணாடியில பார்த்து அதில் இருக்கிற ஒழுங்கினங்களை எல்லாம் உள்ளான மனுஷனை தினமும் தினமும் புதிதாக்கி பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் நடக்க முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு அன்பார்ந்த தான் வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்ற அனுபவம். இயேசுவை நம்மில் எப்போது வாழ்வதற்கு இடம் கொடுக்கிறோமோ, இயேசுவை எப்போது நாம் சுமக்கிறோமோ, இயேசுவை எப்போது நாம் வெளிப்படுத்துகிறோமோ, அப்போதுதான் ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இதற்கு புறம்பான மனுஷன் சாக வேண்டும். புறம்பான பாவங்களை செய்கிற மனுஷன் செத்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த கிருபைகளை தேவனுடைய சமூகத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், இந்த உலகத்தில் எவ்வளவு காரியங்களை நாம் சம்பாதித்தாலும், எவ்வளவு காரியங்களை நாம் அடைந்தாலும், எவ்வளவு உலகத்திற்கு பிரயோஜனமான காரியங்களை சிந்தித்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தாலும், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, இவைகளை நாம் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும். எனக்கு அன்பார்ந்த நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்தில் மணவாட்டியை சேர்த்து கொள்ளும்படியாய் மணவாளன் சீக்கிரம் கடந்து வருவார். அவரோடு கூட செல்ல ஆயத்தமாய் மணவாட்டியின் எல்லா குணநலன்களையும் பெற்று நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்று
இயேசுவோடு கூட செல்ல ஆயத்தமாய் நாம் காணப்பட வேண்டும். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் நமக்கு தேவையில்லை. நாம் இயேசுவுக்காக மனவாட்டியாக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்துக்கொண்டு, என் தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தவர் வல்லமையுள்ளவர். எப்படி அவர் என்னை நடத்தி செல்ல சித்தம் வைத்திருக்கிறாரோ அப்படி அவர் என்னை நடத்தி செல்வார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளையும் வைத்து, இந்த நாளில் நான் எப்படியாவது இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரே எண்ணத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போமானால், எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய தேவன் பொறுப்பெடுப்பார். அதிசயமான காரியங்களை நம் மூலமாக அவர் செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்த காரியத்தை நம் மூலமாய் செய்து அவர் மகிமைப்படுவார். எனக்கு வெளியான மனுஷனை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்து உள்ளான மனுஷனை நாள்தோறும் புதுப்பித்தலின் அனுபவத்திற்கு நேராய் நாம் செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, அப்படினாலே கவனமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து நம்முடைய உள்ளான மனுஷனை புதிதாக்குவோம். ஒவ்வொரு நாளும் அதில் காணப்படுகின்ற இன்னும் பரிசுத்தம் அது ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வசனத்திற்கு ஏற்ப இன்னும் பரிசுத்தமாகி இயேசுவை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைக்குள்ளாய் கடந்து செல்வோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளையும் கூட எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி சேர்த்தீரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரைகளை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். புறம்பான மனுஷன் மரித்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில தாங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் ஆகிய உண்மையை வெளிப்படுத்துகின்ற, உண்மையே வாழ அனுமதிக்கின்ற கிருபைகளை என் தேவன் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் தடையாயிராதபடிக்கு என் தேவன் எங்களை பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் தருகிறப்பா. வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, பாரங்களை மாற்றுங்க, நோய்களை குணமாக்குங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நோயின் கட்டுகளையும் உடைத்து நொறுக்கி போடுகிறோம்ப்பா. எல்லா அந்தகார கிரியலின் வல்லமைகளை உடைத்து போடுகிறோம்ப்பா. தற்கொலை இனத்தின் ஆவிகள் உடைக்கப்படுவதாக, நொறுக்கப்படுவதாகப்பா. பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உமக்கென்று வாழ்கின்ற ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடுங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியலின் வல்லமையில் உடைக்கப்பட்டு நொறுக்கப்படுவதாக. வயோதிபர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியலின் வல்லமையில் நொறுக்கப்பட்டு போவதாகப்பா. அற்புதங்களை செய்யுங்க. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வேலைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியலின் வல்லமைகளை உடைத்து போடுங்கப்பா. பொறுப்படுங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.